வழியை விடாம இப்படி மறைச்சிருக்கீங்கன்னா சார் எங்களுக்கு தெரியாது சார் அட்மாஸ்பியர் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்திருக்கும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அங்கு பல்கலைக்கழக ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஆளுநர் RN ரவியை வரவேற்றார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நடராஜனிடம் கேட்கலாம். நடராஜன், வணக்கம். இந்த விவகாரத்துடைய பின்னணி என்ன? தற்பொழுது துணைவேந்தர் ஜெகநாதன் நிலவரம் என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன். இவர் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் வந்ததை தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கருப்பூர் காவல் நிலையத்தில் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை உடல்நிலையை கருதி நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனால் தினமும் காவல் நிலையத்திற்கு வந்து கையெழுத்திட்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கிருந்து கார் மூலம் பெரியார் பல்கலைக்கழகம் வந்தார். இதன் காரணமாக பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இவர் வருகைக்காக. இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. இதற்கு முன்னதாக பல்வேறு 14 அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர் சங்கங்கள் ஆளுநர் RN ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டினர். இதைத் தொடர்ந்து போலீசார் 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து மண்டபங்களில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் அவர் பெரியார் பல்கலைக்கழகம் வந்தார். அங்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட அவர் ஆய்வுக் கூட்டத்திற்காக பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே சென்றுள்ளார். இந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே யாரையும் அனுமதிக்காத போலீசார் ஆளுநர் மற்றும் நிர்வாகிகள் மட்டும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நடராஜன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைப்பில் இணைகிறார். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர் மீதான அந்த வழக்கு தற்போதைய நிலவரம் என்ன? இன்று நடந்த இந்த சம்பவத்தில் அங்கு நடந்த விஷயங்கள் என்னென்ன? சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியில் பெரியார் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இதன் துணைவேந்தராக ஜெகநாதன் கடந்த 2021ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டார். இவர் பதவியேற்ற பிறகு பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடு புகார் மற்றும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இயக்குநர்களாக கொண்ட தனியார் நிறுவனம் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் கல்வி நிறுவனத்தை துவங்கி சிண்டிகேட் கூட்டத்தில் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் சர்ச்சையாக செயல்படுவதுடன் பல்கலைக்கழக வளாகங்களில் தனியாருக்கு அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்தது சம்பந்தமாக சர்ச்சை எழுந்தது. இதைத் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் அதே போன்று பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகராக இருந்த இளங்கோவன் என்பவர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் சேலம் மாநகர காவல்துறையினர் கருப்பூர் காவல் நிலையத்தை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக உத்தரவிட்டிருந்தனர். அதில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடு நடந்து வருகிறது. பல்கலைக்கழக நிர்வாகம் சரிவர இயங்கவில்லை. சிண்டிகேட் அனுமதி இல்லாமல் துணைவேந்தர் சமீபத்தில் தொடங்கிய நிறுவனத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் நிதியை முதலீடு செய்துள்ளார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இளங்கோவன் முன்வைத்திருந்தார். இதனால் பல்கலைக்கழகத்தில் பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் தொடர்பாக கேட்டபோது ஆபாசமாக பேசி ஜாதி ரீதியாக திட்டியதாக புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார். அவர் மீது வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்கு 7 நாட்கள் நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதன் நிலையில் ஜாமீன் வழங்கி அடுத்த நாளே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை முடிந்து தற்பொழுது வீடு திரும்பிய நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
இது மட்டும் இல்லாமல் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதுல வந்து பணியாற்றி வரும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து காவல்துறையினர் வந்து சம்மன் அனுப்பி அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்டு நிம்மதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு அடுத்த நாள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அன்றைய தினமே வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து 6 இடங்களில் குறிப்பாக பதிவாளர் அறை, அதே போன்று வந்து துணைவேந்தருடைய வீடு, துணைவேந்தருடைய அலுவலகம் உள்ளிட்ட 6 இடங்களில் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்திலே வந்து காவல்துறையினர் வந்து சோதனை நடத்தினாங்க. குறிப்பாக 6 குழுக்களாக பிரிந்து அந்த அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்திய நிலையில வந்து தொடர்பாக வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வந்து இன்றைய தினம் வந்து தொடர்பாக வந்து தமிழக ஆளுநர் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் நிர்வாகிகளுடனான ஆலோசனை ஆய்வுக் கூட்டம் நடைபெறுவதாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதுக்காக பங்கேற்பதற்காக இன்றைய தினம் வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து இதுல வந்து பங்கேற்க வரும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்பாக வந்து குறிப்பாக மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே போன்று வந்து இது தொடர்பாக வந்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்பது குறித்தும் பெரியார் பல்கலைக்கழக பணியாற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் வந்து கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. தொடர்பாக வந்து தற்பொழுது விசாரணை போயிட்டு இருக்கு. மேலும் வந்து இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கும் வந்து தனியார் நிறுவனங்களான 8 நிறுவனங்கள் வந்து இயங்கி வருகிறது. அந்த 8 நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் அவர் தமிழக ஆளுநர் வருகைக்கு முன்பாகவே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 குழுக்கள் வந்து காவல்துறையினர் குழுக்கள் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் துறை மற்றும் கணினி அறிவியல் துறை உள்ளிட்ட துறைகளில் வந்து தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறாங்க. மேலும் 3 துறைகள்ல வந்து ஆளுநர் சென்ற பிறகு வந்து சோதனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு. தற்போது பெரியார் பல்கலைக்கழகம் வந்து பெரும் பரபரப்பாக காட்சிக்கும் சொல்லலாம். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள சாலை முழுவதுமே காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போன்று பெரியார் பல்கலைக்கழகத்திற்குள்ளே உள்ள அனைத்து பகுதிகளிலும் வந்து 10 அடிக்கு ஒரு காவல்துறையினர் விதம் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் வந்து சேலம் காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து ஆளுநர் வந்து புறப்பட்டு கார் மூலமாக வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் வரும் அனைத்து சாலைகளிலுமே வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருக்கு. நிலையில வந்து இது அந்த சிண்டிகேட் நிர்வாகிகளுடன் நடத்தப்படும் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்து இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் முறைகேடு தொடர்பான விவகாரம் குறித்து வந்து ஆளுநர். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. முறைகேடு புகாரில் கைதாகி தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்வில் ஆளுநரை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார். இந்த நிகழ்வானது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் நடராஜன் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.